ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களோட ஃபேஸ்க்கு ஒயிட்னிங் பேக் கொண்டு செய்து காட்டப்போ அதுக்கு நான் கேரட் அதை ஸ்க்ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அலோவேரா வெட்டி ஜூஸ் ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் போட்டு கிரைண்டர் மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டு பாருங்கள். துருவி வச்ச கேரட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு பிறகு அலோவேரா ஜெல் இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த அலோவேரா ஜெல்லையும் அதில் போட்டு முதல்ல போய் கிரைண்ட் பண்ணிட்டு ரெண்டையும் போட்டு நல்லா க்ரீமியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து கொண்டு போய் நல்லா க்ரீமியாக கிரைண்ட் பண்ணி பாருங்கள். அந்த அலோவேரா எடுத்து வச்சுருக்கேன். அலோவேரா ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த அலோவேரா இதே இவ்வளோத்தையும் கொண்டு போய் இப்போ நான் நல்லா க்ரீமியாக கிரைண்ட் பண்ணி இந்த துருவலாக இருக்காமல் நல்லா க்ரீமியாக பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அப்போ தான் ஃபேஸுக்கு நல்லா அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி அங்கங்கே ஹைலாண்ட் தயிர் பாருங்கள், தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஹைலாண்டோட தயிர் ஒரு 5 கரண்டி போடுறேன். 5 கரண்டி தயிர் போட்டு மறுபடியும் அதை கிரைண்ட் பண்ணி அப்போ தான் நல்ல க்ரீமியாக இருக்கும். நல்லா கேரட்டோட அலோவேராவோட தயிரும் நல்லா சேர்ந்த பிறகு தான் உங்களுக்கு பூசும்போது நல்லா க்ரீமியாக இருக்குது. இல்லாட்டி அங்கங்கே திட்டாக இருக்கும் பேக் போடும்போது. இதை கொண்டு போய் கிரைண்ட் பண்ணி இதையும் நல்லா க்ரீமியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து பாருங்கள். இந்த எடுத்து வந்திருக்கு, நல்லா க்ரீமியாக இருக்குது. தயிரும் கேரட்டும் அலோவேராவும் சேர்ந்து பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. இதை இப்போ நான் ஒன்று செய்வேன், ஒரு டப்பாவில் போட்டு வச்சு இதை போட்டு டப்பாவில் நீங்கள் இப்படி செய்து டப்பாவில் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அப்பப்போ எடுத்து காலையில் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் போட்டு கழுவுனீங்கன்னா உங்களோட முகம் கிளியராக நல்லா ஒயிட்டிங்காக முகம் நல்லா ப்ரைட்டாக ப்ளீச் ஆகி உங்களோட முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நான் செய்கிற பேக்குக்கு தயிர், கத்தாழை, கேரட் போட்டு செய்திருக்கேன். இதை நீங்கள் செய்து பாவிச்சு பாருங்கள். உங்களுக்கு உங்களோட முகத்தில் வித்தியாசம் தெரியும். பார்த்து போட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்